வந்து மண்ணை சார்ந்து மக்களை சார்ந்து தர்மாவை சார்ந்து இல்லை அப்படின்னா அரசியலில் கடைசி காலத்தில் அழிவு என்பது எல்லோருக்கும் வந்து சேரும். அதனால் எப்படி லல்லு அவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த காலகட்டத்தில் குஜராத்தில் பீகாரில் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக உள்ள நுழைஞ்சு அற்புதமான விஷயங்களை செய்தவர் லல்லு பிரசாத் யாதவ். ஆனால் இன்றைக்கி நம்ம இளைஞர்கள்ட்ட போய் லல்லு பிரசாத் யாதவ் அப்படின்னு பேரை சொன்னாவே ஃபாடர் ஸ்கேமு, குடும்ப ஆட்சி, இவங்களை கொண்டு வந்தாங்க அவங்கள கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் உங்கள் லல்லு பிரசாத் யாதவருடைய 2 பரிமாணத்தை போட்டு காமிச்சேன். ஃபஸ்ட்டு இப்படி இருந்தாங்க, அடுத்து இப்படி இருந்தாங்க. நீங்கள் முதல்ல இருந்த லல்லு அவர்களைப் போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எல்லா அரசியலுக்கும் சாரும், எல்லா மண்ணுக்கும் சாரும். யார் அதர்மத்தின் வழி போகிறோமோ அரசியலை பொறுத்தவரை விடாது. கடைசி காலத்தில் அது பூஜ்ஜியம் பண்ணித்தான் அனுப்பும். அது வந்து காலத்தினுடைய கட்டாயம், அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கண்ணா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த 1 to 8 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப் வழங்க சிறுபான்மையினர் மக்கள் 5 கோடி வரைக்கும் மாணவர்கள் வந்து 5 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, அதை நிறுத்தக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அது நீங்க பாத்தீங்களா? தமிழக பாஜக தரப்புல இருந்து நீங்க இல்ல, அது வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துங்க. காரணம் என்னன்னாங்கன்னா, ஸ்மிருதி இரானி அவர்கள் பாராளுமன்றத்தில் ரொம்ப அற்புதமா பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஸ்காலர்ஷிப் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் குறிப்பாக மைனாரிட்டி சமுதாயத்திற்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் அது. ஆனால் இந்த 8 ஆண்டுகளில் நம்முடைய அரசு வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான மக்களையுமே வேறு வேறு ஸ்கீமில் கொண்டு வந்தாச்சு. இப்போ அதே ஸ்காலர்ஷிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மத்திய அரசனுடைய வேறு வேறு திட்டத்தில் வேறு வேறு ஸ்கீமில் அவங்களுக்கு அதே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸோ டூப்ளிகேஷன் வேண்டாம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த திட்டத்தை எடுத்திருக்கோம். இதனால் யாருமே பாதிக்கப்படல. மத்திய அரசனுடைய வேறு வேறு திட்டங்களில் அவங்க இணைஞ்சிக்குவாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் ஸ்மிருதி இரானி அவங்க சொன்னாங்க. அதே நேரத்தில் சேலஞ்சும் பண்ணாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை எடுத்தனால ஒரு மைனாரிட்டி குழந்தை பாதிக்கப்படுறாங்க நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். யாருக்குமே பாதிப்பில்லை. இது பேர் வெளியே போயிருக்கு, வேற வேற ஸ்கீம் உள்ளே வந்திருக்கு. இதை யாருமே அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் 2 நாட்களுக்கு முன்பு ஸ்மிருதி இரானி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்கண்ணா. அதைத்தான் முதலமைச்சருக்கு பதிலாக நான் சொல்லுகின்றேன். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழகத்துடைய செயல்பாடு எப்படி? ஆனால் பத்திரிகை நண்பர் உங்களுக்கு தெரியும், நீண்ட நெடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இந்த புயலை பொறுத்தவரை தமிழகத்திற்கு அடிக்கடி இதை போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இப்போதான் மயிலாடுதுறை எல்லாம் பார்த்தோம். அதில் சீர்காழி எல்லாம் முழுவதுமாக 100% நாசமாயிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வார்னிங் வருது. இன்னைக்கு சென்னையில் மறுபடியும் பெரிய லெவலில் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கு, மரங்கள் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட மகாபலிபுரம் பக்கத்தில் நிறைய வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அரசு குறை சொல்லுது அப்படின்னு அதை போன்ற ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து புயலை பொறுத்தவரை தமிழகம் இந்த கடந்த 2-3 வருடங்களை இந்த குளோபல் வார்மிங், இந்த புவியீர்ப்பு வார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த சைக்ளோனிக் இன்டென்சிட்டி குறிப்பாக தமிழகத்திற்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு. அதனால் முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோளும் என்னன்னா, எப்படி குஜராத்தில் அப்போதைய முதலமைச்சர் இப்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த டிசாஸ்டருக்கு தனியாக ஒரு அங்கீகாரம் கொடுத்து, இப்போ நம்முடைய தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு சாருடைய பிரதர் மூத்தவர் திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்களை கொண்டு வந்து குஜராத்தில் டிசாஸ்டருக்கு அவர் ஒரு அதிகாரியாக போட்டு குஜராத் முழுவதும் சரி பண்ணார். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. அதற்கான நேரம் தமிழகத்தில் வந்துவிட்டது என்பது என்னுடைய கருத்து. முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான கவனம் கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, ஏன்னா தமிழகம் முதல்ல மாதிரி இல்லை, நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு சைக்ளோன் வரும், வருஷத்துக்கு 2 சைக்ளோன் வரும். இல்லைங்க, கடந்த 3 வருடங்களாக பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த 4 மாத காலகட்டத்தில் 3 வாரங்களுக்கு ஒருக்கா டிப்ரெஷன் வருது, அல்லது சைக்ளோனிக் வருது, அல்லது ஸ்டார்ம் வருது. அதனால் குளோபல் வார்மிங்கினுடைய இம்பாக்ட் மிக தெளிவாக நமக்கு தெரியுது. அதனால் முதலமைச்சர் சிறப்பு கவனம் கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து, ஆல்ரெடி திருப்புகழ் ஐயா வந்து சென்னை ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜுக்கு கொண்டு வந்து சிறப்பு அதிகாரியாக போட்டிருக்காங்க. அதே போல் தமிழகம் முழுவதுமே எக்ஸ்பர்ட்ஸை குறிப்பாக கோஸ்டல் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போடணும். மாவட்ட கலெக்டரும் கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ பேருக்கு 4 கயிறு வாங்கி வச்சேன், 4 போட்டு வாங்கி வச்சேன், கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஓரத்தில் போட்டேன் அப்படிங்கிறத தாண்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை மிக முக்கிய சப்ஜெக்டாக மாவட்ட தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் கையில் எடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை இது உணர்த்துகிறது.
இன்னைக்கு நம்முடைய திமுக அரசு வந்து டிசாஸ்டரை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறாங்களா? இன்டென்சிட்டியை காட்டுறாங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் தரையில் கிரவுண்டில் இருக்காங்க, எல்லா அதிகாரிகளும் ஓடிட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து நம்முடைய அமைச்சர்களை பார்க்குறோம், எல்லா பக்கம் போகிறாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போய் உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் குறை கூற வேண்டும் என்பதற்காக இந்த அரசை நாங்கள் குறை கூற விரும்பவில்லை. பொறுத்திருந்து பார்க்கணும். இதே இன்டென்சிட்டியை தொடர்ந்து அவங்க காட்டிக்கிட்டு இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் முதல் ஆளாக களத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டும். தமிழக அமைச்சரவையில் புது அமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுக்க போறதா சொல்றாங்களே, உங்க நான் ரெண்டு விஷயமா பார்க்குறேங்கன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்குவதற்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் முதலமைச்சர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம். அது முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸ். ஏன்னா மக்கள் நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக்குனாங்கன்னா அவங்க கருத்து என்ன? இரண்டாவது அமைச்சராக்குறது ஒன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக்குறது. தமிழகத்தில் தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து திமுகவை பொறுத்தவரை குடும்ப ஆட்சின்னு சொல்கிறோம். குடும்ப ஆட்சியை முன்னிலைப்படுத்தி தான் திமுக அரசே இயங்குதுன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம பேரலல் சிஎம் எல்லாம் இருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சில விஷயங்களை செய்கிறாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு வைக்குது. இந்த நேரத்தில் முதலமைச்சருடைய மகனை மறுபடியும் அவர்கள் அமைச்சரை ஆக்குறாங்க அப்படின்னா மக்களுடைய கருத்து என்னன்னா, மறுபடியும் குடும்ப ஆட்சிக்காகத்தானே முதலமைச்சர் வேலை செய்கிறாங்கன்னு. இது வந்து தெலங்கானாவில் அதே கம்ப்ளைண்ட் தான், தமிழ்நாடு அதே கம்ப்ளைண்ட்டு. கனிமொழி அவர்களை வந்து சமீபத்தில் துணை பொதுச் செயலராக போட்டிருக்காங்க. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இத்தனை காலமாக சொல்லுகின்ற கருத்து பொய் இல்லை என்பதை இது ஊர்ஜிதப்படுத்தும். சார், பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இப்போ எல்லோருமே சொல்றது முதலமைச்சருடைய மருமகன் அவருடைய தலையீடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கு. பெரியவங்களை போய் பாருங்க, ஆடிட்டரை போய் பாருங்க, இவங்களை போய் பாருங்க. இது நிறைய பிஸ்னஸ் மேன் எல்லா இடத்துலையுமே சொல்ற ஒரு சாதாரண கருத்து. சென்னையை பொறுத்தவரை கேபிட்டல் சிட்டியில் அது வந்து இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொன்னாங்க, தமிழகத்திற்கு வந்து ஒரு சிஎம் இல்லை, மல்டிபிள் சிஎம், 3 சிஎம் ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க, மறந்துட்டாங்க, 3 2 சொன்னாங்க. உண்மைதான், நிறைய சிஎம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பேரலல் பவர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் மறுப்பதற்காக என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எல்லோருமே சிஎம் தான், எனக்கு சலுகை யாரு கொடுத்தாலும் சிஎம்னு மறுப்பதற்காக சொன்னாங்க. ஆனால் உண்மையை மறுக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வருடைய குடும்பத்தில் வெளியே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் சில வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேச்சுரலி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 16 months அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலம். அது 16 மாதங்கிறது ஒரு ஆட்சியினுடைய ஹனிமூன் பீரியட் 1 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ தான் 4 மாதங்கள் பத்திரிகை நண்பர்கள் நம்மளாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு. 16 மாதங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் அடுத்து வர ஆரம்பிக்கும். 3 ஆண்டுகள் முடியும் பொழுது எல்லாம் வெளியே கொப்பளிக்க ஆரம்பிக்கும். இது சிவசேனாவுடைய ஆட்சிக்கு நடந்தது, எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போவே மகாகத்பண்டன் பிஜேபி வேண்டாம் என்று ஆர்ஜேடியும் நிதிஷ்குமார் அவர்களும் இணைஞ்சு ஆட்சி அமைச்சாங்க. 2வது பை எலெக்ஷனை தோற்கிறாங்க. 2வது பை எலெக்ஷன் ஒன்றும் இல்லை, 2வது முறையாக தொடர்ந்து தோற்கிறாங்க. ஆனால் எல்லாமே நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு மேலே இதெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் கூட அதுதான் நடக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து. ஆன்லைன் கேம் நிறுவனத்தினர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஆளுநர் சந்திச்சிருந்தாரு. இது வந்து ஆன்லைன் கேம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, அதை ஸ்கில்னு சொல்லி ஆளுநர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி டிஆர் பாலு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கருத்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம முதல்ல கட்சி கருத்தை கிளாரிஃபை பண்ணிடுறோங்கன்னா, ஆன்லைன் கேம்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இளைஞர்களை பாதிக்குது. நானே உள்ளே பேசும்பொழுது கூட சொன்னேன், நம்ம எல்லாமே மொபைல் ஃபோனில் அடிக்டான ஜென்ரேஷனாக இருக்கும், ஜாம்பிஸ் மாதிரி ஆகிட்டோம். நிறைய இடத்துல சூசைடுக்கு அது காரணமாக இருக்குது. மக்கள் வந்து 10 ரூபா போட்டால் 20 ரூபா, 20 ரூபா போட்டால் 40 ரூபா அப்படின்னு போடுறாங்க. இந்த ஆன்லைன் கேம்ஸ்க்கு சில அல்காரிதம் இருக்குது. எல்லா ஆன்லைன் கேம்ஸுக்கும் ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கேமிங் அல்காரிதம்னு சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனி பேரை நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லக்கூடாது, நீங்களும் அதை போடக்கூடாது, ஏன்னா அவங்க தேவையில்லாமல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு போவாங்க. ஸோ அல்காரிதம் ஓரியன்ட் ஆன்லைன் கேம்ஸ் நமக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீர்க்கமான கருத்து, ஆன்லைன் கேம்ஸ் என்பது முறைப்படுத்தப்பட வேண்டும். அதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய அபாயம் இருக்கு. இப்போ 2வது நண்பருடைய கேள்வி, இப்போ கவர்னர் அவர்கள் ஆன்லைன் நிறுவனத்தை சார்ந்த சிஇஓக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. எனக்கு உண்மையாலுமே கவர்னரை நான் கடந்த முறை சந்தித்து விட்டு வந்த பொழுது
பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. எல்லோரும் வலியுறுத்தினோம், இந்த மாதிரி வந்து வேகமாக நீங்கள் ஆன்லைன் கேம்ஸை தமிழ்நாட்டில் தடை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதிக அனுமதி கொடுக்கணும். பிரச்சனைகள் வந்து மாநில அரசுகிட்ட பேசி சரி பண்ணணும். குறிப்பாக என்ட்ரி 31 யூனியன் லிஸ்ட்டை வந்து மாநில அரசு அபகரிக்க பார்க்குது, அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. சைபர் ஸ்பேஸ் மத்திய அரசனுடைய டொமைன், அதை மாநில அரசு சட்டம் இயற்றுறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதை வந்து வல்லுநர்களை வச்சு பேசி செய்யணும் அப்படின்னு ஆளுநர் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னு ரகுபதி அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆளுநரை பார்த்துட்டு வந்து அதிகாரப்பூர்வமாக சில கருத்துக்கள் ஆளுநர் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் வந்து ஆல்ரெடி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க, அதை நாங்களும் அட்ரஸ் பண்ணுறோம், அனுப்பியிருக்கோன்னு சொன்னாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியும். ஆளுநர் ஏன் சந்திச்சாங்க எங்களுக்கு தெரியாது. அது சந்திச்சனால ஆளுநருடைய மனசு மாறப்போகுதா எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆன்லைன் கேம்ஸ் என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் அதை முறைப்படுத்தப்பட வேண்டும், பேன் பண்ணணும். இப்போ பேனை தாண்டி முறைப்படுத்துதல் இருக்கு. ஏன்னா இப்போ துபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இயங்கும், நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி சர்வரை போட்டு விளையாடுவாங்க. இப்போ நிறைய விஷயத்தை பார்க்குறோம், ப்ராக்ஸி சர்வரை போட்டு எதை வேணாலும் பார்க்கலாம். அப்போ ப்ராக்ஸி சர்வரை போட்டால் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இப்போ ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது போயிருக்கு, 2 வடகிழக்கு மாநிலம் போயிருக்காங்க லாட்ரி சம்பந்தமாக. மத்திய அரசுக்கு இதில் பவர் இருக்கா? லாட்ரி ரெவென்யூ எனக்கு இருக்கு, மத்திய அரசு சட்டம் இயற்றுவதற்கு இதில் பவர்ஸ் இருக்கா? நீ எப்படி தடை பண்ணலான்னு எல்லாம் போயிருக்கு. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். வேகமாக தீர்வு கிடைக்கட்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அமைச்சர்கள் நிறைய ஊழல் பட்டியலாம் தொடர்ந்து வெளியிடுவோம்னு முன்னால் சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீப காலமாகவே 100 கோடிக்கு அதிகமான ஒப்பந்தங்களை எடுக்கிற பெரிய பெரிய ஒப்பந்ததாரர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வட மாநிலத்துக்கு போகிறதாகவும், இங்கே அதிகமான அந்த லஞ்ச பட்டியலோட சதவீதம் அதிகரிச்சு, கமிஷன் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நாங்கள் வெளியிட போகிறோம், அடுத்த கட்டம் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து அடுத்த பட்டியல் நாங்கள் கொடுக்குறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்வது, முதல்ல நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகை நண்பர்கிட்ட வந்து ஊழல் ஊழல்னு சொல்லும்பொழுது நிறைய நம்பர் கேட்பீங்க, இன்னும் கீழே பேச ஆரம்பிக்கலையா, நீங்கள் தானே பேசுகிறீங்க. எனக்கு 6 மாதம் கழித்து கீழே ஒரு சாமானிய மனிதன் பேசும் அளவுக்கு ஊழல் பெருகி இருக்கிறது. சாமானிய மனிதன் பேசுகிற அளவுக்கு இல்லைண்ணே, தாசில்தார் ஆஃபீஸில் தெரியுதுண்ணே, ஆர்டிஓ ஆஃபீஸில் தெரியுதுண்ணே, பத்திரப்பதிவு துறையில் தெரியுதுண்ணே, சாதாரண மனிதன் பேசுகிறான். இல்லைண்ணே சரியில்லைண்ணே, கான்ட்ராக்ட் எடுத்தால் கிளாஸே கான்ட்ராக்டர் சொல்கிறாரு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே, அதெல்லாம் அவங்களே ஒரு டீமை வச்சுருக்காங்கண்ணே பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சொன்ன கருத்து 100% எனக்கு அதில் ஒப்பிகை இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகுது, குறுகிய காலத்தில் அதுக்கு நான் பதில் சொல்கிறேங்கன்னா, எங்கள் கடமை பொறுப்புள்ள கட்சியாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடுத்த கட்ட பட்டியலை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அண்ணே சொல்கிறோங்க அண்ணே, கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்கேயும் போக போகிறதில்ல. நிச்சயமாக 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க, 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க, வர்றோம், எவிடன்ஸை கேதர் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் இப்போ வந்து கேபினெட் ரீஷஃபில் மூடில் இருக்காங்க, நாங்கள் வேகமாக அதை வெளியிடுறோங்க. அண்ணே இது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் துரைமுருகன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அண்ணாமலையோட அறிக்கையில் வந்து உப்பும் இல்லை சப்பும் இல்லை, அவர் எவிடன்ஸே இல்லாமல் கனிம வள கொள்ளைங்கிறாரு, எவிடன்ஸ் கொடுக்கட்டும் ஆக்ஷன் எடுக்கிறோம். கரெக்டாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீமை விட்டு லாட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் பண்ணி எங்கெல்லாம் தமிழகத்தில் கனிம வள கொள்ளை நடக்குது, குறிப்பாக திருச்சியை சுற்றி ஒரு 6 இடத்தை மையப்படுத்தி ஃபோட்டோவோட லாட்டிடியூட் லாங்கிடியூடோட எந்த டைமில் எடுத்தோம், அது மேப்பு படி, ஜியாலஜிக்கல் மேப் படி அங்கே நீங்கள் மண் எடுத்துருக்கக்கூடாது, ஆனால் எடுத்திருக்கீங்க, ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு. இப்போ துரைமுருகன் இந்த பதில் சொல்கிறதுக்காக காத்திருக்கிறோம். இல்லை அவர் ஏன்னா போன டைம் சொன்னார், சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் உப்பும் இல்லை சப்பும் இல்லைன்னாச்சு சொன்னார். எவிடன்ஸை கொடுக்கட்டும், நான் பார்க்குறேன், எவிடன்ஸை கொடுத்துருக்கோம். துரைமுருகன் அமைச்சர் அவர்களுடைய பதிலுக்கு காத்திருக்கோம். இல்லாட்டி அண்ணா பின்னாடி அண்ணா நம்மளுடைய ஐடி விங் தலைவர் நிர்மல் குமார், நம்முடைய ஐடி விங் தலைவர் நிர்மல் குமார் அவர் தான் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த எவிடன்ஸ் எல்லாம் டிவிஏசி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் அவரும் பால் கனகராஜ் 2 பேர் கட்சியிலிருந்து எல்லா எவிடன்ஸும் கட்சி சார்பாக அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து டிவிஏசிலேருந்து சம்மன் பண்ணுறாங்க, நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட 7-8 ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். நான் 7-8 துறையை பற்றி கொடுத்துருக்கோம், அதில் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அரியலூர் மாவட்டத்தில் அந்த விவசாயி காவல்துறை வந்து அவர் வந்து தற்கொலை இறந்துட்டாரு. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தரப்பு இன்னும் ஒரு அறிக்கையும் வெளியில அறிக்கை ஒரு பேர் அண்ணே கருப்பு முருகானந்தன் அறிக்கையை விட்டுருக்காங்க. இப்போ வரும்பொழுது என்னுடைய கவனத்தில் பேசினாங்க விவசாயி செம்பிலிங்கம் அவங்க. ஆனால் அறிக்கையை விட்டுருக்கேன். நான் அந்த அறிக்கையை நண்பர் பார்த்தீங்களான்னு தெரியல, உங்களுக்கு சரியாக வந்து சேர்ந்துச்சான்னு தெரியல. அண்ணா அண்ணா
கருப்பு முருகானந்தானே இப்போ தான் எங்கிட்ட ப்ரீஃப் பண்ணார் இங்கே ஸ்டேஜ்லேருந்து வரும்பொழுது. செம்புலிங்கம் அவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் உடனடியாக என்ன சொன்னேன் அப்படின்னா, குடும்பத்தை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு, இரண்டாவது காவல்துறையிட்ட போய் நீங்கள் போய் முறைப்படி மனுவாக கொடுங்க, மூன்றாவது போஸ்ட்மார்ட்டமும் முறைப்படி நடத்த சொல்லுங்கள். 3 விஷயம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் இதை மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. எனக்கு தகவல் இப்போ தான் தெரிஞ்சது அப்படிங்கிற காரணத்தினால செம்புலிங்கம் அவருடைய துணைவியார்கிட்ட இப்போ நான் பேச போகிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னன்னு. ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நம்ம கேட்க போகிறோம், முறைப்படி பண்ணாங்களா என்ன அப்படின்னு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த இஷ்யூவை நம்ம விட போகிறது கிடையாது. இப்போ தான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. கருப்பு முருகானந்தம் உடனடியாக அறிக்கையை விட்டுட்டாங்க. இப்போ அண்ணன் கேட்குற ஸ்பெசிஃபிக் கேள்வி என்னன்னா, இப்போ வந்து வேற கட்சிகள்லாம் உள்ள பண்ணியிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைங்கன்னா முறைப்படி இதில் என்ன பண்ணணுமோ இறங்கிட்டாங்க முறைப்படி. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் அதை வந்து நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இங்கே வந்து அவரே வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய கவனத்திற்கு இப்போ தான் வந்துச்சு. கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதை விரைந்து செய்யும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திருவள்ளுவருக்கு அப்புறம் பெரியாருக்கு வந்து காவி சாயங்கள் மாதிரி ஒரு விஷயத்த போட்டுனாங்க. இப்ப புதுசா வந்து அம்பேத்கருக்கும் போட்டுறாங்கன்னு தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த இஷ்யூ வந்து விசிக திருமாவளவன் வந்து ஒரு கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இந்த செயல்பாடை வந்து வன்மையா கண்டிக்கிறோங்கிற ஒரு விஷயத்தையே ஒரு. ஆனால் 2 விஷயம் பார்க்கணும்னா, அதாவது காவி என்பது எந்த கட்சிக்கும் பொதுவில்லை. இப்போ பூசுறது கரெக்டாக தப்பா அது இரண்டாவது வருவாங்கண்ணா. காவிங்கிறது எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி சொந்தம் கொண்டாட விரும்பவில்லை. அது வீர சிவாஜி அவர்கள் சமயத்திலிருந்து காவிக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அவருடைய கொடியுமே பார்த்தீங்கன்னா காவி கொடியாக தான் இருந்துச்சு. பல பேரரசர்கள் பல மன்னர்கள் வேறு காலகட்டத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இவர்களுடைய அலர்ஜி என்ன அப்படின்னா, இவர்களாகவே முடிவு செய்து விட்டார்கள், பச்சைனா இந்த பக்கம் காவினா இந்த பக்கம். காவினா அது வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இதுக்காக பண்ணியிருப்பாங்க, சித்தாந்தத்துக்காக பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், காவி என்பது யாரெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறாங்க, தன்னுடைய தேசம் என்று நினைக்கின்றார்கள், தன்னுடைய மக்கள் என்று நினைக்கின்றார்கள், அனைவருக்குமே காவி என்பது பொதுதான். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பொதுவில்லை, ஏதோ ஒரு இயக்கத்திற்கு பொதுவில்லை. அது யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இதை பெருசு பண்ணி பார்க்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதனால் காவல்துறைக்கு துன்புறுத்தி போங்க ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லை. தேசத்தை யார் நேசிக்கிறாங்களோ அனைவருக்கும் காவி சொந்தம் என்பது என்னுடைய கருத்து. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸ்ல வந்து எக்ஸப்ட் பெங்களூர், அதாவது கர்நாடகா, எல்லாமே நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் எந்த இடத்துல நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலயுமே கவர்னர்ஸ் மேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் தி ரூலிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆல்வேஸ் தே ஆர் த்ரெட்டனிங் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த மாநிலங்கள்லன்னா எத்தனை மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பவர்களோடு இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா 17, 18. ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சி இழந்திருக்கோம், இன்னும் புது கவர்மெண்ட் அங்கே வரல. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 10க்கு மேற்பட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லை, அது நமக்கு தெளிவாக தெரியுது. எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கா? முதல் கேள்வி. எல்லா மாநிலத்திலும் இல்லை. தெலங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவர்கள் பொல்லாவரம் டேம் ப்ராஜெக்ட் இஷ்யூவில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு பிஜேபி மட்டும் சொல்லலை, ஷர்மிளா அவர்கள் அவங்கள ஒரு கட்சி நடத்துகிறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கி, அவங்க பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க. காங்கிரஸ் அவங்க போய் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கவர்னர்ட்டையும் போகிறாங்க, கவர்னர் சம்மந்தமாக சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதே போல் கேரளா, ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கேரளா, நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி. கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவர்கள் நிறைய விஷயத்தை ஆழமாக சொல்கிறாங்க. அதாவது வைஸ் சான்சலரே இருக்கக்கூடாது, கவர்னருக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு கேபினெட் ஒரு முடிவை கொண்டு வராங்க. இத்தனை நாளாக கொண்டு வரல, இப்போ தான் முதல் முறையாக கொண்டு வர்றாங்க. அதற்கு கவர்னர் வந்து யூஜிசியிலிருந்து ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு பேசுகிறாங்க. அதே போல் தமிழகத்தில் நம்முடைய மேதக ஆளுநர் திரு ரவி அவர்கள் இல்லை எங்கிட்ட வந்து பில் மட்டும் நிற்கிது அப்படின்னு ஒரு பக்கம் திமுக அரசு சொல்லும் பொழுது கவர்னர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க, இந்த பில்லு வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணும் பொழுது நான் எப்படி கையெழுத்து போடுறக்கா வந்திருக்கேன், கருத்து கேட்பதற்கு எனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஆளுநராக, கருத்தை நாம் கேட்குறோம், பரஸ்பரம் 2 பக்கமே ஃபைல் போய் வந்து சரி பண்ணுறோம். இதை இவர்கள் 3 பேருமே, குறிப்பாக கேரளாவில் வந்து விஜயன் அவர்கள், அங்கே சந்திரசேகர் ராவ் அவர்கள், இங்கே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இவங்க 3 பேருமே இதை அரசியலுக்காக மட்டும்தான் பேசுகின்றார்களோ தவிர
கவர்னர் என்பது ஒரு முக்கியமான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். அது இருவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. அதை கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் இவங்க தான் நிறைய இடத்துல அது வேண்டா விதமாக அது வம்பு சண்டையாக கொண்டு போகின்றார்களோ தவிர இங்கே எங்கேயுமே கவர்னர் மேலே தவறு இருப்பதாக ஒரு சாமானிய பொது மனிதன் எங்கேயும் நினைக்கவில்லை. பொதுவாக கவர்னர்லாம் பேசுறதுக்கு முக்கியமானதான் பேசுவாங்க. இப்ப அரசியல் கலந்து பேசுறாங்கல்ல, அதனால எல்லாருக்கும். ஆனா இப்ப நம்ம கவர்னர் அவங்க என்ன பேசினாலும் அரசியலுங்கிறாங்க. உதாரணத்துக்கு கவர்னர் அவருக்கு பிடித்த திருவள்ளுவர் ஐயாவை பத்தி பேசுறாங்க, திருக்குறளை பத்தி பேசுறாங்க, திராவிடம் பத்தி சில விஷயங்கள் சொல்றாங்க. இது பொதுமக்கள்ல ஆனா இது பொதுமக்களா இதுவரைக்கும் பேசல, இப்ப பேசுறாங்க. இது பொதுமக்களா விமர்சிக்கிறாங்க, திராவிடத்தை வந்து விமர்சிச்சு பேசுறாரு. அதான் இங்க வந்து சிக்கலாகுது. ஆனா இல்ல பொதுமக்களா இப்ப நாம எல்லாம் கருத்து பரிமாற்றம். நான் ஒரு கருத்து சொல்றேன், நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, பத்திரிகையில சொல்றீங்க, அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்றீங்க. ஃபைனலா காமன் மேன் வந்து எல்லா கருத்தையும் கேட்டுக்கிட்டு எந்த கருத்து சரியோ அந்த கருத்தை ஏத்துக்க போறாங்க. அதுபோலதான் கவர்னருடைய கருத்தாகவும் நான் பார்த்தேன். கவர்னரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு மீது தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட விமர்சனம், இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் கிடையாது. பொது பிரச்சனைகள், மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள், மாநிலத்தில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை என்ன? திராவிடத்தை பற்றி கவர்னர் கருத்து, கவர்னருடைய கருத்து அப்படி பாருங்க, அவ்வளோதான். இது கவர்னர் சொன்னதுக்காக நம்ம ஏற்றுக்கணுமா? தேவையில்லை. கவர்னர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு சாமானிய மனிதன் அண்ணாமலை சொன்னா அப்படிங்கிறக்கால ஏற்றுக்க போகிறது கிடையாது, நீங்கள் சொன்னீங்கன்னு ஏற்றுக்க போகிறது கிடையாது. அவங்க புத்தி யூஸ் பண்ணி யோசிச்சு இது சரியா தப்பான்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். மெரினா கடற்கரையில் 1 கோடி ரூபாய் செலவுல மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதை போட்டாங்க. இந்த புயல் அது இதாகிடுச்சு, அவ்வளோ மோசமா. அண்ணே, இது மாநில அரசு சொல்லக்கூடிய காரணத்தை நம்ம ஏற்றுக்கலைங்கன்னா, ஐயோ இல்லை அங்கே மட்டும் புயல் வந்துச்சு, இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர், இது வந்து உட்டன் ஸ்ட்ரக்சர், இது ரேம்ப். இந்தியாவில் எத்தனையோ இடத்துல நான் இந்த அமைச்சரை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். டெம்பரரி ஸ்ட்ரக்சரை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்கன்னு நம்ம காட்டுறோம். அப்படியெல்லாம் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரும் புயல் வந்ததுக்கெல்லாம் உடஞ்சி விழுந்ததுன்னா இந்தியாவில் எத்தனை மரப்பாலம் இருக்குது? நார்த் ஈஸ்ட் முழுவதுமே மரப்பாலம். இது புயல் லைட்டாக ட்ரெய்லர் காமிச்சதுக்கே காணாமல் போயிடுச்சு. அதனால் இதை வந்து பெருந்தன்மையாக இல்லை தவறு நடந்துருச்சு, கான்ட்ராக்டரை கூப்பிட்டு சரி பண்ணுறோம், அடுத்த முறை நடக்காது. அவ்வளோதான் பத்திரிகை நண்பர்கள் கேட்குறீங்க, அவ்வளோதான் நாங்களும் கேட்குறீங்க. நீங்கள் தப்பு பண்ணதுக்காக உங்களை பிடிச்சி ஜெயிலில் யாரும் போடுங்கன்னு சொல்ல, தப்பு பண்ணிட்டீங்க ஒத்துக்குங்க, அடுத்த முறை சரியா கவனம் கொடுத்து பண்றேன். அந்த ஒரு விஷயத்தை சொல்லாம சுத்தி வந்து நாளைக்கு பாருங்க 5 வருஷம் கழிச்சு ஏங்கன்னா நீங்க 5 வருஷம் மக்களுக்கு திருப்திகரமான ஆட்சி கொடுக்கலைன்னா முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா வெயில் அதிகமாக அடிச்சது, மழை அதிகமாக பெஞ்சதுன்னு தான் சொல்ல போறாங்க. இந்த கருத்தை நீங்கள் நானும் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? ஒரே விஷயம், ஆமா தவறு நடந்துருச்சு, இன்ஜினியரை கூப்பிட்டுருக்கோம், சரி பண்றோம், அடுத்த முறை சரி பண்றோம். ஒரு ஆட்சியாளனுக்கு தவறு செய்தால், நேற்று யாரோ ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, நீங்க சென்னையில் இவ்வளவு புயல், பாரதிய ஜனதா கட்சி கொடி போட்டிருக்கீங்க, சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்த கொடி வந்து அந்த எங்க மேல விழுந்த என்ன ஆகும்? உண்மைதான். உடனடியாக நான் பதில் போட்டேன், ஆமாங்கன்னா சாரி, தவறு எங்க மேல இருக்கு, உடனடியாக அந்த நிர்வாகி கூட்டெல்லாம் கழட்டுங்க, புயல் எதுக்கு நீங்க கொடியெல்லாம் போட்டீங்க? நிர்வாகி இல்லைண்ணே அதை கழட்ட வேணா சொன்னேன். இல்லைங்க நான் கழட்டுங்கண்ணே. ஏன்னா புயலும் போது நீங்க யோசிக்கணும், ஒரு காத்து ஒரு இது, கார்ல போகும்போது கண்ணில் வந்து அந்த கொடி விழுந்துச்சுன்னா 2 வீலர்ல போறவங்க எங்க போய் அடிப்பாங்க? ஏத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த பக்குவம் இல்லைன்னா அப்புறம் நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு சொன்னா எத்தனை நாளைக்கு நீங்க நம்புவீங்களா? அண்ணாமலை எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு, நாம சொல்ற கருத்தை ஏத்துக்கவே மாட்டாரு. இந்த அரசு அந்த தவறை செய்யுது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க, எதை எடுத்தாலும் டிஃபெண்ட் பண்றாங்க. திருச்சியில ஒரு புது பப்பு ஒன்று ஓபன் பண்றதுக்கு பாஜக போராட்டம் நடத்துறாங்க. திமுக கொடுத்த பெட்டிஷன்ல பாஜக அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்க அடுத்த என்ன நடவடிக்கை ஈடுபடுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை வந்து திமுக அரசு கைது போட்டது. அது பெரியார் மாளிகை பக்கத்துல இருக்கு. பெண்கள் கலந்துக்கலாம், பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டாங்க. என்ன பெண்களுக்கு? சரக்கு ஃப்ரீ, பெண்களுக்கு ஃப்ரீயா? திருச்சி கொஞ்சம் அடிக்கடி நான் வர ஆரம்பிக்கிறோங்க, நான் சாரி அண்ணா. எப்ப வந்து டாஸ்மார்க் வந்து அந்த டிலைட் கொண்டு வந்தாங்களோ, எலைட், அப்ப வந்து வெட்கி தலை குனிந்த உங்களை போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்ல நானும் ஒருத்தன். ஏன்னா நிறைய இடத்துல நான் இந்தியா முழுவதும் போகும்பொழுது பெரிய பெரிய மெட்ரோ சிட்டியில் பெண்கள்லாம் கியூவில் நிற்பாங்க, பெண்கள் கியூவில் இருப்பாங்க, சரக்கு வாங்குறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நான் நினைப்பேன், என்னுடைய இனம் வந்து தனி இனம், என்னுடைய பெண்கள் வந்து தனி இனத்து பெண்கள், தமிழ்நாட்டில் இது எப்பவுமே நடக்காது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இந்தியா முழுவதும் வேற வேற பெரிய சிட்டி, யூரோப் நாட்டில் பார்த்துருக்கேன், நம்ம ஊரில் இந்த எலைட்டுன்னு கொண்டு வந்த பொழுது வெக்கி தலை கொடுத்த. இன்னைக்கு திருச்சியில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பார் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு போஸ்ட் ஒட்டியிருக்காங்களாமா,
பெண்களும் கலந்துக்கலாம். பெண்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ. என்ன ஏதோ பிக் சாட்டர்டேன்னு ஏதோ போட்டிருக்காங்க. நம்ம பெண்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரிங்க் எல்லாம் கொடுக்குறாங்க, பார்ட்டி எல்லான்னு. இது வந்து நான் வெட்கப்படுகின்றேன். தமிழகத்தில் இந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து இதை போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதேன்னு வெட்கப்படுறாங்கண்ணா. காரணம், இந்த டாஸ்மார்க் மாயை நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு தெரியலங்கண்ணா. 32,000 கோடி, 38,000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடி. நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு டாஸ்மார்க்கினுடைய டார்கெட்டு 50,000 கோடியை தொடும் பொழுது என்ன பண்ணுவோம்? எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனுடைய எக்ஸ்ட்ரா லைசன்சிங் தானே இது. எக்ஸ்ட்ரா ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா லைசன்ஸை வாங்கி ஒருத்தன் பப் வைக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் பப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. தேவையானவங்க போவாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. நீங்கள் சொன்னது போல் முக்கியமான சென்டரில் டவுனுக்குள்ளே பெண்களை ஈர்க்கிற அளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, குடும்ப கலாச்சாரம் சீரழிந்து தமிழகம் எங்கே போய் நிற்கப் போகிறது? இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இதில் அரெஸ்ட் வேற ஆயிருக்காங்க. 9 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. 9 பேர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய, நான் டெல்லியில் இருந்தாங்கன்னா அப்போ 9 பேர்த்தினுடைய மனைவிமார்களுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாத்துட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னேன், அக்கா ரொம்ப சாரி, நாங்கள் கொண்டு வந்துடுறோம், நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு. அதில் எல்லா பெண்களும் என்கிட்ட சொல்கிறது, ஆனால் என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறீங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என் கனவு எதுக்குன்னே போனார், மதுக்கடையை வேண்டான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி தானே போனார், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஃபோன் பண்ணுறீங்கன்னு. 60 விதத்தில் சந்தோஷமாக இருந்தது. கட்சியை தாண்டி மக்கள் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு திருச்சியில் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு ஒரு சந்தோஷம். அண்ணா, மதுவிலக்கு கொண்டு வர்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப எளிதுங்கண்ணா. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா குஜராத்திலே மோடிஜி அதை கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தமிழகம் நீங்கள் மதுவிலக்கு சட்டம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நாளை காலில் கதறுவாங்க. என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க, 38,000 கோடி எங்கிருந்து நான் வருமானத்தை ஈட்டுவேன், எப்படி நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். குஜராத் போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட்டு ஒரு 1,500 கோடி ரூபாய் சர்ப்ளஸ் பட்ஜெட் காட்டுறாங்க. ஒரு பட்ஜெட்லையும் சர்ப்ளஸாக இருக்கும், மதுவிலிருந்து வருமானம் இல்லைன்னு. ஆனால் குஜராத்லேயும் மது இருக்கு. எங்கே இருக்குண்ணா? ஹை எண்ட் ஹோட்டல்ஸில் அதுக்கு ஒரு பெர்மிட் வாங்கி. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக நாடு, பெர்மிட் பேஸ். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே பெர்மிட் கொடுத்து, லோக்கல் சப் கலெக்டர் கொடுத்து, அந்த பெர்மிட் பேஸ்டு யாருக்கு இருக்கோ நீங்கள் போய் 1 பாட்டில் 2 பாட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா ஆர்மிக்காரங்களும் இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் பெர்மிட் இருக்குது. இதை வந்து பீகாரில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, டோட்டல் ஃபெயிலியர். கேரளாவில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, டோட்டல் ஃபெயிலியர். ஆனால் கரப்ஷன் எல்லா பக்கம் வந்துருச்சு, கரப்ஷன் புறையோடி கிடக்குது. இதை வந்து மாநில அரசு ஒரு தார்மீக யுத்தமாக எடுத்துக்கணும். தார்மீக யுத்தமாக இன்னும் 2 ஆண்டு டைம் வச்சுக்கிறேன். 10-20% டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன். நாளை காலையில் டாஸ்மாக க்ளோஸ் பண்ணு நான் சொல்கிறேன்னா என்னை போன்ற முட்டாள் தமிழகத்தில் இருக்க மாட்டேன். நாம் சொல்கிறது 2 வருஷம் இன்டென்சிட்டி காட்டுங்க. 10%, 20% க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த 38,000 கோடி ரெவன்யூவை வேற பக்கம் எடுக்க பாருங்க. 2 வருஷம் முடியும் பொழுது டாஸ்மார்க்கை 0 பண்ணி கவர்மெண்ட் விற்காதீங்க. பிரைவேட்டாக பெர்மிட் சிஸ்டம் கொண்டு வாங்க. யாருக்கு வேணுமோ அவங்க போய் ஒரு இடத்துல அளந்து குடிக்கட்டும். ஏன்னா ஜனநாயகத்தில் எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவில் நான் போயிருந்தேன்னா கலிஃபோர்னியாவில் கேனபீஸ் விற்கிறான், காஞ்சா விற்கிறான். என்னையா காஞ்சா விற்கிறீங்கன்னா, இல்லைண்ணே அது வந்து எங்கள் லா படி இவ்வளவு காஞ்சா நீங்கள் கஞ்சா வாங்கிக்கலாம். நான் ஆங்கிலத்தில் காஞ்சான்னு சொல்லுவோம். கஞ்சா வாங்கிக்கலாம், நீங்கள் அதை வந்து பெர்மிட் இருக்குன்னே வாங்கிக்கங்கண்ணே. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவுட்லெட் இருக்கு இந்தியாவில், அது போல் வருமா நமக்கு தெரியாது, காலத்தினுடைய கட்டாயம் தெரியாது. ஆனால் நாம் சொல்கிறதுனே நண்பருக்கு தெளிவாக சொல்லணும்னா, தயவு செஞ்சு ரெகுலேட் பண்ணி 0 கொண்டு வாங்க. நாளை காலையில் வேண்டாம், முதலமைச்சர் போல்டு அறிவிக்கட்டும், 2 இயர்ஸ். இந்த பட்ஜெட்டில் 20% டாஸ்மாக க்ளோஸ் பண்ணணும். முதல்ல எந்திரிச்சு நான் முதலமைச்சர் கை தட்டுறேன். சமீபத்தில் நீங்கள் வந்து அதாவது கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ரேக்கப் ஆனிச்சு. பர்டிகுலர்லி நீங்கள் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வந்து பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு சிஎம் தொடர்ந்து பப்ளிக் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காரு. இந்த பேசிட்டு இருக்கிறதுல பொருள், அந்த தீம் என்னன்னா வந்து, அதாவது பதவி இன்டைரக்டா உங்களை வந்து சொல்றாரு. அதாவது பதவி அவங்களுடைய பதவி வந்து நாட்டில் என்னப்படுது, அவங்க தான் வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் மேல வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, அதுக்கு அது வேணும்னே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே, முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோருடைய கருத்தையும் கேட்டு நான் ஒரு முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி வச்ச குற்றச்சாட்டில் முதலமைச்சர் அவங்க என்ன பொய்ன்னு சொல்லட்டும், அதை ஏற்றுக்கிறேன். நாட்டிலே முதலாக காவல்துறை டிஜிபியை வச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. காவல்துறை டிஜிபியை அந்த அறிக்கையை பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி 10 டைம் யோசித்தேன்.
ஒரு காவல்துறை டிஜிபிக்கு நம்ம பதில் கொடுக்கணுமா? காவல்துறை வந்து மதம் சாராத, எந்த அரசியல் கட்சியும் சாராத நியூட்ரல் ஃபோர்ஸ், நியூட்ரலாக தான் இருக்கணும். நாளை கட்சி மாறும், காட்சி மாறும், யாராலும் வருவாங்க. அப்போ நம்ம சீனியர் தலைவர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணே நம்ம பதில் கொடுக்கணுமானே, ஏன்னா காவல்துறை டிஜிபி கொடுத்த செம்ம அந்த இது எல்லாமே ரொம்ப தவறாக இருக்குது, அரசியல் கட்சிக்காரங்க மாதிரி பேசியிருக்காங்க, இதை ஏற்றுக்கலாமான்னு ரொம்ப காட்டமாக பதிலளிக்க வேண்டிய கட்டாயம், சில இன்டெலிஜென்ஸ் டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அன்னைக்கு, ரொம்ப வருத்தம். ஒரு ஒரு காவல்துறையிலிருந்து ஒரு காவல்துறையினுடைய உயரதிகாரி டிஜிபிக்கு அவ்வளவு காட்டமாக ஒரு பதில் அரசியல் தலைவராக கொடுக்குறோமோ. என்னோட அரசியல் நான் இருந்த அந்த 16 மாதத்தில் ரொம்ப கடினமான ஒரு நாள். ஏன்னா டிஜிபி சீஃப் செக்ரட்டரிலாம் அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இதற்கு முழுவதும் காரணம் முதலமைச்சர் தான். இதெல்லாம் அவங்க பதில் சொல்லியிருக்கணும். அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு டிஜிபியை முன்னாடி விட்டு நீ போய் பதில் சொல்லியான். இன்னைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு மாநில அரசு இதுவரை பதில் கொடுக்கல, இதுவரை கொடுக்கல. அதனால் முதலமைச்சர் அவர்கள், என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். தப்பு இருந்தால் இல்லை, அந்த கேள்வி தப்பு, மடத்தனமான கேள்வி கேட்டிருக்காங்க, எவிடன்ஸை பாருங்கன்னு பப்ளிக்கிட்ட கொடுக்கட்டும். அதை விட்டு முதலமைச்சர் சுத்தி வளைச்சு பேசுவது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கு. பதவிக்கு ஆபத்துங்கிறதா அவரு பதவிக்கு ஆபத்து. அண்ணா, முதலமைச்சர்னால சீஃப் மினிஸ்டரா இல்லைன்னா வாழ முடியாது. அவரெல்லாம் பல காலமாக வந்து ரேஞ்ச் ரோவர் காரில் போனவர். எனக்கு என்னுடைய மாடும் ஆடும் காத்திருக்கு, பிடிச்சிட்டு வந்து கட்டுப்படுத்தி அந்த பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் எனக்கு சேலஞ்ச் பண்ணுற ஒருவேளை அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், ஏன்னா முதலமைச்சர் சொன்னாரான்னு தெரியல, இன்டைரக்ட். சரிங்கண்ணா, நான் வந்து தரையில் கூட படுத்துறது ரெடி. ஆனால் முதலமைச்சர் படுப்பாரா? முடியாது. ஏன்னா அவங்களாம் பவருக்கு பழகிட்டாங்க. அதனால் பதவி போனாலும் இதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் தான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என்னென்ன வெங்காய பதவின்னு சொல்லிட்டீங்கன்னு. ஆமாம், வெங்காயம் உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காது. கடைசியாக வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காதுண்ணே, எல்லாத்தையும் உரிச்சிடலாம். இந்த பதவியெல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் ஒரு ஆபரணம், ஒரு அலங்காரம், அப்படித்தான். அடிப்படையில் இந்த பதவியில் இருக்கிறது சோல், ஒரு ஸ்பிரிட், இந்த காரியகர்த்தா தொண்டன் அப்படிங்கிற ஸ்பிரிட். அதுக்காகத்தான் இங்கே இருக்குமோ தவிர, இப்போ நீங்களே கேட்கலாம், ஓ அண்ணாமலைக்கு இந்த பதவி இல்லைன்னா அப்புறம் அண்ணாமலை தவறான கருத்தை சொல்கிறேன். இல்லை, அண்ணாமலை எங்கிருந்தாலும் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், தமிழக மக்கள் நலனுக்காக பேசிட்டு தான் இருப்பான். இந்த பதவினால் அண்ணாமலை பேசுறான்னு தயவு செஞ்சு முதலமைச்சர் நினைக்கூடாது. நீங்க பேசினப்ப 10 ஆண்டுகள்ல வந்து தமிழகத்துல பாஜக அனைத்து பதவிகளிலும் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து தமிழகத்துல யாருங்கண்ணா நீங்க உள்ள பேசுறப்ப 10 ஆண்டுகள்ல எம்பி, எம்எல்ஏ மற்ற எல்லா பிரதிநிதிகள் எல்லாத்துலயுமே இல்லை, அதை கிளாரிஃபை பண்ணிடுறேங்கண்ணா. நான் என்ன சொன்னேன்னா, இளைஞரணி நிர்வாகிகளுக்கு இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த அரங்கத்துக்குள்ள யாரெல்லாம் இளைஞரணி பொறுப்பாளர்களாக இருக்கீங்களோ, நீங்க பல பொறுப்புகளில் வந்து உட்கார போறீங்க. எம்எல்ஏவா, எம்பியா, வேற பொறுப்புல மக்கள் உங்க மேல அன்பை வச்சு தேர்ந்தெடுக்க போறாங்க. அதனால் நீங்க அந்த பொறுப்புக்கு தகுந்தாறு போல் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க யோசிக்கணும். தகுதி இல்லாம அந்த பொறுப்புக்கு வந்துடாதீங்க. அதனால் தகுதியை வளர்த்துக்குங்க. தகுதியை வளர்த்துக்கிட்டா தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு உள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணா. கோஷ்டி பூஷல், அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு மாநில தலைவராக நிறைய நேரத்தில் சாஃப்ட் டெசிஷன் எடுப்பீங்க, நிறைய நேரத்தில் ஹார்டு டெசிஷன் எடுப்பீங்க. நான் எப்பொழுதுமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயந்த ஆளே கிடையாது. சில இடத்துல சரினா அது எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுத்துருவேன். பெங்களூரில் டிசிபியாக இருக்கும் பொழுது எனக்கு கீழே ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சுங்கண்ணா. அந்த ஸ்டேஷனில் ஒரு நாள் வெப்பன் காணாமல் போயிடுச்சு. ஒரு வெப்பன் காணாமல் போயிடுச்சு. நான் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டேன், எங்கே வெப்பனை காணான்னு. நான் சொன்னேன், வெளியால் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இல்லை. வெளியார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு வெப்பனுக்கு மரியாதை இல்லைன்னா போலீஸ்காரனுக்கு என்ன மரியாதை? நானும் என்கொயரி பண்ணேன். அப்போ பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே 2 ஜாதிகளாக ஸ்டேஷன் மாறிடுச்சு. இந்த ஜாதியெல்லாம் ஒரு குரூப்பு, அந்த ஜாதியெல்லாம் ஒரு குரூப். இதில் ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக இந்த பக்கம் இருந்த காவல்துறை நண்பர் ஒரு 2 பேர் அந்த வெப்பனை தூக்கி ஒளிய வச்சுட்டாங்க. இதனால் இவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் உடனே கமிஷனரை போய் பார்த்தேன். சார், எப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஜாதின்னு ஒன்று வருதோ அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேலை இல்லை சார். முதல் முறையாக பெங்களூர் சரித்திரத்தில் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றணும் சார். இல்லாட்டி டிசிபியாக நான் வேலை செய்ய முடியாது சார். உன்னை கமிஷனரை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே உட்காந்து அந்த ஸ்டேஷனில் 71 பேர்த்தையும் மாற்றிட்டேன். அது ஏன்னா அந்த டிசிப்ளின் முக்கியம். அதில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இறந்துட்டாங்க. அந்த ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, அந்த இறப்புக்கு நீ தான் காரணம், அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இந்த ஆர்டர்னால ஷாக்காக இறந்துட்டாங்க அப்படி.
ஹெட் கான்ஸ்டபிள் அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஆனால் நான் செயலில் தவறு இல்லைங்கக்கா, அதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அது என்னுடைய தர்மம். டிசிபியாக நான் அதை பண்ணல, காவல்துறைக்குள்ளே ஜாதி வந்துருச்சுன்னா பொதுமக்களுக்கு இங்கே மரியாதை இருக்காது. அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட்டுன்னு காவல்துறைக்குள்ளே வந்தால் பொதுமக்களுக்கு என்ன மரியாதைன்னு அதைத்தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவும் நான் செய்கிறேங்கண்ணா. எனக்கு அது சரின்னு படுது, கட்சிக்குள்ளே அது வருதுன்னா அதை நான் செய்யத்தான் போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் உட்கட்சி பூசல்னு பார்க்கக்கூடாது. சில நேரத்தில் அப்படி அந்த குச்சி வளையும் பொழுது நிமித்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்லாட்டி தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சினால் என்ன பிரயோஜனம்னு மக்கள் கேட்பாங்க. நாங்கள் முதல்ல சரியாக இருந்தால் தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் இதெல்லாம் உட்கட்சி பூசல் இல்லை. யாரோ சேர் எடுத்து அடித்தாங்க, மண்டை உடைச்சாங்க, அது உட்கட்சி பூசல். எனக்கு பதவி கொடுக்கல, உட்கட்சி பூசல். டிசிப்ளின் பண்ணுறது எப்பொழுதுமே உட்கட்சி பூசல் கிடையாது. அது ஒரு தலைவருடைய கடமை. அந்த தலைவர் அதை செய்யலை, நான் ரொம்ப சாஃப்டாக எடுப்பேன், எல்லாத்தையும் நைஸாக பேசுவேன், எல்லாத்திட்டையும் சிரித்து பேசுவேன், யாரு மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா இந்த கட்சி கட்சியாக இருக்காது. லாஸ்ட் क्वेश्चन, திருச்சி சிவாவோட பையன் அந்த கட்சியில் சேரும்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணி அப்புறம் கட்சியில் இணைச்சிங்க. பட் ஆல் ஆஃப் சடன் ஒரு கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதை விட முக்கியமாக அவருடைய பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு நபர், அதாவது கேசவ விநாயகர், அவரை கட்சியை விட்டு நீக்கலைன்னாலும் பிஜேபி கிட்டத்தட்ட அவங்களுடைய கனவு நிறைவேறாது அப்படிங்கிற. அண்ணா, ரெண்டு விஷயம். அரசியல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த யானை இருக்குல்லண்ணா, யானை. இப்போ நான் உங்கள் 10 பேர்த்துக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு, தம்பி அந்த யானையை போய் தொட்டு அது என்னன்னு சொல்லுன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு யானைன்னு தெரியாது. தும்பிச்சாங்கையை தொட்டு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணே பெரிய பாம்பு மாதிரி இருக்குனேன். வாழை போய் தொடுறவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஒரு சின்ன பாம்பு மாதிரி இருக்குனேன். காலை போய் தொடுறவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஏதோ ஒரு விசித்திரமான விலங்கு மாதிரி இருக்கேன். ஆனால் கண்ணை கழட்டி விட்டுட்டீங்கன்னா ஆனால் அது யானைம்பாங்க. ஸோ அரசியலில் நிறைய பேர்த்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம தொண்டர்களுக்கும் கூட தலைவர்களுக்கும் கூட ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க, இவர் யார், இவர் எப்படின்னு. அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ, கழுகு பார்வை இருப்பவர்கள் அரசியல் கட்சியிலே குறைவானவர்கள். நான் அமைப்பு பொதுச் செயலாளர் கொஞ்சம் பேர் இருக்கோம், பொறுப்பில் இருக்கவங்க. அதனால் சகோதரர் அவர் சொன்ன கருத்தெல்லாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் விஸ்தாலமான பார்வையில் கட்சியை பார்க்கும் பொழுது மேபி அவருக்கே தெரியும் இந்த கருத்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் எப்பொழுதுமே நான் ஒரு கருத்து வச்சுருக்கேங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து என்னை பார்த்துருப்பீங்க. கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்கன்னா கூட ஒரு நாள் மனசு மாறும். தனிப்பட்ட முறையில் என் கட்சி சகோதர சகோதரி எங்கேயும் நான் விமர்சனம் என் லைஃப்லேயே செஞ்சது கிடையாது. சுப்பிரமணிய சாமியான உங்களை பற்றி சொல்லிட்டாங்கண்ணே, விமர்சனம் செய்ய மாட்டேன். வயசாயிருச்சு, ஐயாக்கு 83 84 வயசு ஆயிடுச்சு. எல்லா கட்சிக்கு போனாங்க, பிஜேபி கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஐயா கொஞ்சம் எங்கள் மேலே கோவம், மோடி ஐயா மேலே கோவம், தொடர்ந்து மோடி ஐயாவை குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ குற்றச்சாட்டு சிலது வச்சுருக்காங்க. அப்படி இருந்து நான் சுப்பிரமணிய சாமி ஐயாவை பற்றி ஒரு தவறான கருத்து இங்கே சொல்லிட்டேன் அல்லது தடித்த ஒரு வார்த்தையை போட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய பதவிக்கு அது அழகல்ல. அப்படி தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லோரும் நம்மளுடைய மக்கள், எல்லோரும் ஒரு நாள் உண்மையை பார்ப்பாங்க, யானையை முழுசா பார்ப்பாங்க. அதுவரை பொறுத்திருப்போம் என்பது என்னுடைய தலைவரே. 1 மணி நேரம் ஆயிப்போச்சு தலைவரே. சரி, கடைசி கேள்வி அதை முடிச்சுக்கலாங்கண்ணா. ஆனால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் யாரும் இல்லைங்கண்ணா. திமுகலேருந்து ஒருத்தர் வர்றாரு, இப்போ கூட மேலே இணைஞ்சாங்க, நிறைய இணைகிறாங்க, டெய்லி வர்றாங்க. எல்லோரும் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோண்ணா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் நம்பிக்கை வைக்கல, ஒருத்தரையும் நான் சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த கட்சி வளராதுங்கண்ணா. இந்த கட்சி வளரணும்னா வெளியிருக்கிறவங்க எல்லாம் உள்ளே வரணும். மகாத்மா காந்தி ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அந்த கருத்தோட முடிச்சுக்கிறேங்கண்ணா. எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களையும் கொடு, என் ஜன்னல் வழியாக வரட்டும், கதவு வழியாக வரட்டும், ஆனால் என்னுடைய கால் மட்டும் கெட்டியாக தரையை பிடிச்சிக்குவேன். அந்த சித்தாந்தங்கள் என்னை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கதவை ஜன்னலை திறந்து வச்சுருக்கோம். எல்லா பக்கம் இருந்து வாங்க, ஆனால் எங்களுடைய கால் இந்த மண்ணில் தயாராக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வரனால நாங்கள் கீழே விழுக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்தால் தான் இந்த கட்சி வளரும். அதில் எந்த மாற்று கருத்தில். நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.